ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மித்ரா, இந்த ரூம் உனக்கு ஓகே தானே? அப்சல்யூட்லி ஃபைன் மகேஷ். யா, அப்ப நீயே இந்த ரூம்ல தங்கிக்க. நான் வேற ரெசார்ட்ல தங்கிக்கிறேன். மகேஷ், என்னாச்சு மகேஷ்? எதுக்கு வேற ரெசார்ட்ல தங்கணும்னு சொல்ற? எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல. ஓ, அதான் ப்ராப்ளமா? சரி, நான் சிவாவுக்கு கால் பண்ணி இதை விட பெட்டர் ஸ்வீட் ரூம் இருக்கான்னு கேக்குறேன். மித்ரா, நோ நோ, எனக்கு ரூம்ல கம்ஃபர்டபிளா இல்லைன்னு சொல்லல. வேற உன் கூட இங்க தனியா தங்குறது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னு சொன்னேன். எனக்கு பிரைவசி வேணும் மித்ரா. சோ நீ இந்த ரூம்ல தங்கிக்கோ. நான் சிவா கிட்ட பேசி எனக்கு வேற ரெசார்ட் அரேஞ்ச் பண்ண சொல்றேன். மகேஷ், நீ தனி ரூம் வேணும்னா நீ முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. அப்பெல்லாம் சொல்லாம நீ ரூம் உள்ள வரைக்கும் வந்துட்டு இப்போ ஏன் சொல்ற? ரிசப்ஷன்லயே சொல்லிருப்பேன் மித்ரா. ஆனா ஆனந்தி அன்பு கூட தங்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணதுனாலதான் நான் இத பத்தி அங்க பேசல. அவதான் அன்போட ஒரே ரூம்ல ஸ்டே பண்றேன்னு ஒத்துக்கிட்டாளே. இத எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டாம் தான் இங்க உன்கிட்ட சொல்றேன். இவ்ளோ தூரம் வந்துட்டு நம்ம கூட ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்றான். இப்போ என்ன பண்றது? மகேஷ் உன் கூட தான் இருக்கணும் மித்ரா. ஏதாவது யோசி யோசி. ஓகே மித்ரா, நான் வேற ரெசார்ட்க்கு போறேன். மகேஷ் இரு. அது நீ இங்க இருந்து போனா அன்பு ஆனந்தியோட பிரச்சனை எல்லாம் முடியாது. அது மறுபடியும் ஆரம்பிக்கும். What do you mean? ஆனந்தி ரிசப்ஷன்ல என்கிட்ட என்ன சொன்னான்னு மறந்துட்டியா? நான் உன் கூட தங்கிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கிக்கலாம், மகேஷ் சாரும் அன்பு ஒரே ரூம்ல தங்கிக்கிட்டோன்னு சொன்னாலா இல்லையா? அதெல்லாம் முடியாது, நான் மகேஷ் கூட தான் தங்குவேன். அண்ட் இங்க வேற ரூமும் இல்லன்னு சொன்னதுனாலதான் அவ வேற வழியே இல்லாம அன்போட தங்க போயிருக்கா. இப்போ நீ ஏன் கூட தங்கலன்னு தெரிஞ்சா உடனே ஆனந்தி ஏன் கூட தங்குறன்னு கிளம்பி வந்துருவா. நாம எதுக்காக இந்த ஹனிமூன் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணமோ அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் மகேஷ். அப்படி ஆனந்தி ஒருவேளை வந்தா நீ ரூம்ல அலோ பண்ணாத. எங்களுக்கு பிரைவசி வேணும்னு சொல்லு. அன்போட போய் தங்க சொல்லு. மகேஷ், நீ ஏன் கிட்ட சொல்ற மாதிரி நான் ஆனந்தி கிட்ட சொல்ல முடியாது மகேஷ். ஏன் சொல்ல முடியாது? ஒரு பொண்ணும் பையனும் தங்கும் போதுதான் இந்த பிரைவசி பிரச்சனை அது இதுன்னுலாம் இருக்கும். அது ஒரு பொண்ணும் தங்கறதுக்கும் இல்ல ஒரு பையனும் தங்கறதுக்கும் பிரைவசி இஷ்யூஸ்னு என்ன பெருசா வந்துற போது? இதெல்லாம் ரொம்ப சில்லி ரீசன்ஸா இருக்கும் மகேஷ். நீ இங்க இருந்து போயிட்டா அன்பு ஆனந்தி பிரச்சனை முடியாது, மறுபடியும் ஆரம்பிக்கும். மகேஷ், நீ கூட இல்லாததுனால என்னதான் வேண்டான்னு சொன்னாலும் அவ என் பேச்செல்லாம் கேட்க மாட்டா. முடிஞ்ச ஒரு பிரச்சனைய மறுபடியும் காம்ப்ளிகேட் ஆக்க வேண்டாமே. ஆனா நான் எப்படி மித்ரா உன் கூட? மகேஷ், சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா தானே வளர்ந்திருக்கோம். என்னால உன் பிரைவசிக்கு என்ன பிரச்சனை வந்துற போது சொல்லு? எனக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் இல்ல. சோ தாராளமா நீ இங்க தங்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம பிசினஸ் விஷயமா ஏதாவது பேசினா கூட நம்ம ஈஸியா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல. இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க மகேஷ்? சரின்னு சொல்லு. சரி, அன்பு ஆனந்தி சந்தோஷத்துக்காக நான் இங்கே தங்குறேன். அவ்வளவுதான். கூல்.